ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதியை சகஜ ரீதியில் அடைவதற்கான சில விதிமுறைகள். நாள் 14, ஸ்திதி 6, அபியாசம் 3. இன்று நாம் பாபாவுடன் பரம ஆசிரியர் மற்றும் சத்குருவின் சம்பந்தத்தை இணைப்போம். வாழ்க்கையில் தாய் தந்தையின் சம்பந்தம் எவ்வளவு மகத்துவம் நிறைந்ததாக உள்ளதோ அந்த அளவு ஆசிரியர் மற்றும் குருவின் சம்பந்தமும் கூட மகத்துவம் நிறைந்ததாகும். இங்கே நாம் ஆசிரியர் மற்றும் குருவின் சம்பந்தத்திற்கு பதிலாக பரம ஆசிரியர் பரம சத்குருவின் ரூபத்தில் சிவ பாபாவுடன் சம்பந்தத்தை இணைப்போம். வாருங்கள், சிவ தந்தை எப்படி நமக்கு பரம ஆசிரியராகவும் இருக்கிறார் என்பதை பார்ப்போம். யார் நம்முடைய தவறுகளை திருத்தி நமக்கு சரியான வழியை காட்டுகிறாரோ மற்றும் நமக்கு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சகஜ ரீதியில் தெளிவாக புரிய வைக்கிறாரோ அவர்தாம் ஆசிரியர். இந்த ஈஸ்வரிய வாழ்க்கையில் பாபா பரம ஆசிரியர் ஆகி நம்மிடமிருந்து அஞ்ஞானம் மற்றும் தேக அபிமான வசமாகி செய்த தவறுகளை திருத்துவதற்காக எல்லையற்ற ஞானத்தை நமக்கு ஸ்ரீமத் ரூபத்தில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த ஞானத்தின் பிராலப்தம் ஒரு பிறவிக்கு மட்டும் அல்ல, ஆனால் அநேக பிறவிகளுக்காக நமக்கு கிடைக்கிறது. யாரேனும் மனிதர் எவ்வளவுதான் புத்திவானாக இருந்தாலும் வித்வானாக இருந்தாலும் அவரால் எல்லைக்குட்பட்ட ஞானத்தைத்தான் தர முடியும். ஆனால் இங்கே பரம ஆசிரியர் சிவபாபா நமக்கு 3 காலங்கள் 3 லோகங்களின் ஞானத்தை கொடுக்கிறார். நமது ஆத்ம முன்னேற்றத்திற்காக நமது 84 பிறவிகளின் இரகசியத்தை தெளிவாக புரிய வைக்கிறார். அதனால் நாம் அவரை புத்திவான்களின் புத்தி என்று சொல்லி அழைக்கிறோம். ஒரு மாணவருக்கு கற்பிப்பதற்காக அநேக ஆசிரியர்கள் உள்ளார்கள். ஆனால் இங்கே நமக்காகவோ அனைத்து விஷயங்களுக்காகவும் ஒரே ஆசிரியர் இருக்கிறார். ஒரு தகுதி வாய்ந்த ஆசிரியருக்கு இந்த 3 விசேஷதாக்கள் இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. 1. கற்பிக்கும் கலை. 2. இனிய சுபாவம். 3. பொறுமை. முதல் விசேஷதா கற்பிக்கும் கலை. நம்முடைய ஆசிரியர் நமக்கு என்ன ஞானம் தருகிறாரோ அது அந்த வயதான மாதாக்களுக்கும் கூட சகஜமாக புரிகிறது.
அவர்கள் இன்று வரை எந்த உலகாயுத கல்வியும் கற்றதில்லை. இதிலிருந்து நாம் நம்முடைய ஆசிரியரின் கற்பிக்கும் கலையை புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது விசேஷதா இனிய சுபாவம். உலகத்தின் எந்தவோர் ஆசிரியரும் தம்முடைய மாணவர்களுக்கு அன்போடு இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே என்று சொல்லி ஒருபோதும் கற்பிப்பதில்லை. அவர்கள் எப்போதாவது அப்படி சொன்னாலும் கூட அது கொஞ்ச நேரத்திற்குத்தான் நிலைத்திருக்கும். ஏனென்றால் சில நேரம் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை என்றாலோ இனிமைத்தன்மை அனைத்தும் முடிந்து போய்விடும். ஆனால் இங்கே நம்முடைய பரம ஆசிரியர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் கூட இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே என்று சொல்லித்தான் புரிய வைத்து கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட தயை கிருபை நிறைந்த ஆசிரியர் வேறு யார் இருப்பார்? மூன்றாவது விசேஷதா பொறுமை. இதை விரிவாக புரிந்து கொள்வதற்கான அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடவை இதனை அனுபவம் செய்து முடித்திருப்போம். அதாவது பாபாவை போன்ற பொறுமைசாலி இந்த உலகில் வேறு யாருமே கிடையாது. அத்தகைய எண்ணற்ற லட்சணங்கள், அசாதாரண காரணங்களால்தான் இறை தந்தையை உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர் பரம ஆசிரியர் என சொல்கிறோம். இப்போது நாம் குருவின் சம்பந்தத்தை விஸ்தாரமாக பார்ப்போம். குரு என்றால், கு என்றால் அஞ்ஞானம், ரு என்றால் உயிரோட்டம் உள்ளவர், அஞ்ஞானத்தை போக்குபவர். அதாவது அஞ்ஞான இருளை போக்கி ஞான ஒளியை தருபவர்தாம் குரு ஆவார். எந்த ஒரு மனிதரையும் ஆன்மீக மார்க்கத்தில் கொண்டு சென்று அவருக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்படுத்துபவர் குரு ஆவார். யார் சத்திய வழியை காட்டுபவரோ, நற்பண்புகள் மற்றும் நியமங்களை தாரணை செய்வதற்கான நல்வழி காட்டுபவரோ அவரே குரு ஆவார். ஆனால் இன்று எந்த ஒரு குருவிடமும் ஆத்மாவை பற்றிய யதார்த்த அறிமுகம் இல்லாத காரணத்தால் அவர்கள் யாரையும் ஆன்மீக வழியில் நடத்தி அவருக்கு ஆன்மீக முன்னேற்றம் செய்விக்க முடியாது. யாராவது குரு எந்த ஒரு மனித ஆத்மாவுக்காவது சத்திய ஞானத்தை அளிப்பதற்கான முயற்சி செய்தாலும் கூட அவரை சதோ பிரதானமாக ஆக்க முடியாது. அவருக்கு சத்கதி அளிக்கவும் முடியாது. அவர் நல்வழிப்படுத்துவதற்காக ஏதாவது நல்ல விஷயங்களை கற்பித்தாலும் கூட அவர் எந்த ஒரு மனித ஆத்மாவையும் முழுமையாக திருத்துவதற்கான தகுதி வாய்ந்தவராக ஆக முடியாது. வாருங்கள், இப்போது நாம் சத்குருவை பற்றி விஸ்தாரமாக அறிந்து கொள்வோம்.
சத்குரு என்றால் அந்த மாதிரி ஆன்மீக வழி காட்டுபவர். அவர்கள் மனிதர்கள் சத்கதி அடைய செய்வதற்காக உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானத்தை அளித்து வாழ்க்கை என்ற படகை துர்க்கதியிலிருந்து சத்கதி நோக்கி கொண்டு செல்பவர். சத்கதி என்றால் சர்வ தெய்வீக குணங்களால் ஆன்மீக சக்திகளால் பரிபூர்ண 100% பவித்திரதா சுகம் சாந்தியால் நிறைய பெற்ற சதோபிரதான ஸ்திதி. ஓர் ஆசிரியர் மற்றும் சத்குருவுக்கு இடையில் உள்ள வேறுபாடு. ஓர் ஆசிரியரின் சம்பந்தம் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைப்பது மற்றும் கற்பிப்பது வரை மட்டுமே இருக்கும். ஆனால் ஒரு சத்குருவின் சம்பந்தம் நம்மை இங்கிருந்து அப்பால் கொண்டு செல்வதற்கானது, அதாவது சத்கதி அளிப்பதாக உள்ளது. குரு மற்றும் சத்குருவிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு. உதாரணமாக, குரு வழிகாட்டி என்றால் சத்குரு என்பவர் சரீரத்திலிருந்து விடுவித்து அப்பால் கொண்டு செல்லும் ஆன்மீக வழிகாட்டி ஆவார். உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு மனிதரையும் துர்க்கதியிலிருந்து சத்கதியின் பக்கம் கொண்டு செல்ல முடியாது. ஒரே ஒரு பரமாத்மா மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும். சிவபாபா சத்குரு என்று ஏன் சொல்லப்படுகிறார்? சிவபாபா எல்லையற்ற ஞானத்தை தந்து நம்மை விஷக்கடலில் இருந்து அப்பால் பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறார். அதாவது சத்தியுகத்திற்கு அழைத்து செல்கிறார். இவரே நமது வாழ்க்கை என்ற படகை அக்கறை கொண்டு சேர்க்கும் படகோட்டி ஆவார். இவர் நம்மை பவித்திரமாக்கி தம்முடன் கூடவே பரந்தாம வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். எனவே சிவபாபா சத்குரு என அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு மனித ஆத்மாவும் நம்மை தம்முடன் பரந்தாம வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியாது. வாழ்க்கை முழுவதும் நம்மோடு கூட இருந்து நமக்கு சத்கதி அளிக்க இயலாது. இது மிகவும் சௌபாக்கியத்தின் விஷயமாகும். அதாவது நமக்கு அத்தகைய சத்குரு கிடைத்துள்ளார். வாருங்கள், நாம் அந்த சத்குருவின் வழியில் நடந்து சத்கதி அடைவோம்.